மக்களே, டே 2 இன் ஏலகிரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ் தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய ஹிடன் டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது ஏலகிரியில். பொதுவாக எல்லாரும் சொல்கிறது ஏலகிரியில் என்ஜாய் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு. ஆனால் அப்படி இல்லைங்க, ஏலகிரியில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டே 1 ஸ்டே பண்ணியிருந்த வில்லாலேருந்து இப்போ வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணியாச்சு. எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், எப்படி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐகாட்டில் கூட அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் தான். நாங்கள் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. வீக்கெண்டுன்றதுனால உள்ளே போகிறதுக்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட க்யூவில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ வெயிட் பண்ணி பார்க்குறது ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வண்டி நேராக ஃபண்டரா பார்க் விட்டாச்சுங்க. இந்த ஃபண்டரா பார்க் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஏலகிரியிலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 20 to 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியே ஆகணும். நாங்கள் வந்து ஃபண்டரா பார்க்கில் வந்துட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸஸில் வச்சுருக்காங்கங்க. 500, 300 ப்ளஸ் 200 இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டிக்கெட் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கிக்கோங்க. ப்ளஸ் ஆக்டிவிட்டியோடு சேர்த்து வெளியே வந்து அந்த கிங் காம்போன்னு சொல்லி ஒரு 500க்கு வச்சுருப்பாங்க. அந்த டிக்கெட் மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா உள்ளே போய்ட்டு நம்ம இந்த அனிமல்ஸ் அப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் தான் என்ஜாய் பண்ணுவோமே தவிர ஆக்டிவிட்டி பண்ணலாம் கண்டிப்பாக நமக்கு டைம் இருக்காது. ஸோ ஆக்டிவிட்டி வேணும்னா கூட நம்ம உள்ளே போய்ட்டு தனியாக அந்த ஆக்டிவிட்டிக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக பே பண்ணி கூட நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வர்றப்பவே பார்த்திங்கன்னா ஒரு டனல் மாதிரி இருந்தது. சுற்றி வந்துட்டு ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது அந்த டனலில். ஸோ அந்த ஒரு டனல் வாக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டனல் வாக் முடிச்சுட்டு உள்ளே வரவுமே பார்த்திங்கன்னா நிறைய ரெப்டைல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்னேக்கு, அப்புறமா டர்ட்டில், டாட்டாய்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு இந்த ஃபார்ம் வாக்குள்ளே வந்துட்டோங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹென்னெல்லாம் இருந்துச்சு. டக் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேபிட் இருந்தது. ரேபிட்லாம் வந்து பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா தடவியெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மவுசஸ்லாம் இருந்தது. அமெரிக்கன் மவுஸ்லாம் இருந்தது. ஆஸ்ட்ரிச்க்கு வந்து டைரெக்டாக நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லீவ்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து நம்ம ஆஸ்ட்ரிச்க்கு வந்து டைரெக்டாக கொடுக்கலாம். அப்புறம் டாக்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருந்தது. இந்த ஷிட்சு டாகு அந்த மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் இருந்தது. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப காமாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஆனால் அங்கே கேட் இருந்துச்சு. அந்த கேட்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருந்தது. ஆனால் அந்த டாக்ஸ்லாம் ரொம்பவே வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. குட்டி குட்டி கோட்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம ஃபாரின் மூவிஸ், அமெரிக்கன் மூவிஸ்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி கோட்ஸு, குட்டி குட்டி கவ்வு, அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிங் காம்போவில் டிக்கெட் எடுத்திருந்தோன்னா அதில் வந்து ஆக்டிவிட்டி இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பெடிக்யூர் வந்து நம்ம அங்கேயே வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். பெடிக்யூர் வந்து எப்படி பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து நமக்கு பெடிக்யூர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த டேங்க் ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம காலை விட்டோன்னா அது வந்து நமக்கு ஸ்பா பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்ததும் கேமல், ஹார்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு மெயினாக இந்த பேர்ட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போயாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்காட்டில் இதுக்கு முன்னாடி போயிருக்கோம். ஆனால் அங்கே வந்து இதை விட நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் பேர்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணுறப்போ அது வந்து சாப்பிடலை. கொஞ்சம் ரொம்பவே வந்து தள்ளி தள்ளி ஓரமாக தான் போய் நின்றுட்டே இருந்துச்சு. ஆனால் ஏற்காடில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம கையில் ஃபீட்லாம் எடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போனதே எங்களுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் டைம் போனதே தெரிலங்க. ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ ஃபண்டரா பார்க் கண்டிப்பாக வந்துட்டு மஸ்ட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணுற பிளேசஸில் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்ஸுங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் பார்க்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஏலகிரியில் சுற்றி ரோடுக்கு ரோடு நிறைய என்டர்டெயின்மெண்ட் பார்க்ஸ் இருக்குங்க. அதில் ஒன்று தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா லேக் சோன் அட்வென்ச்சர் பார்க்குன்னு. அந்த போட் ஹவுஸ் இருக்குது இல்லையா, அந்த ஏரியாலேயே வந்துட்டு இருக்குது இந்த பார்க்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏடிவி பைக் ரைடு, அதுக்கப்புறமா ரோப் கோர்ஸு, அப்புறமா குழந்தைங்க விளையாடுற மாதிரி ட்ராம்ப்ளின் அந்த இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரேட் மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து நம்ம சூப்பராக எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். நான் சொன்ன ரோப் கோர்ஸ் தான் இது. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணோம். ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வெளியே இருந்து பார்க்குறப்போ ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளே அங்கே ஏறி நின்று அந்த
கம்பு மேலே கயிற்று மேலெலாம் நடக்கிறப்ப ஐயோ எதுக்குடா நம்ம இப்படி வித்தை காட்டுறோன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ப்ளஸ் ஜிப்லைன் இருக்குது. அது ஆல்ரெடி நாங்கள் வந்து ஏற்காடில் போயிருக்கிறதுனால இங்கே வந்துட்டு ட்ரை பண்ணலை. புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த ரோப் கோர்ஸ் மட்டும் பண்ணோம். பாப்பாவும் ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருந்தா. கிட்ஸுக்கு தனியாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் தனியாகவே இருக்குது. ஸோ அங்கே வந்து பாப்பா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே அந்த லேக் வியூ ரோடு இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த நைட் கிளைமேட்டில் ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து ஜாலியாக அந்த வாக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் லேக் வியூ ரோடும் வந்து போய் பார்க்கலாம். ஏலகிரியில் ஒரு 6-7 o'clock மேலே நீங்கள் வந்து போனீங்கன்னா லேக் வியூ ரோடில் அந்த ரோட் சைட் ஷாப்பிங்லேயே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து சூப்பராக உங்களுக்கு டைம் போகும். நேரம் போகிறதே தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்து மெயினான ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் தாங்க. அந்த போட் ஹவுஸ் தான் வந்து போகுமா இல்லையோன்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து வீக்கெண்டில் போனப்போ செம கூட்டம். உள்ளே க்யூவில் நிற்கிறதுக்கே ஒரு 2-3 hours கிட்ட ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து சரி அன்றைக்கி வேணான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு போயிருந்தோம். அன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, அதனால் வந்துட்டு கூட்டம் சுத்தமாக இல்லை. வெளியே வந்து டிக்கெட் கவுண்டர் கூட கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து தனியாக நம்ம வெளியே எடுத்துடணும். என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே போகிறப்பவே பார்த்திங்கன்னா அங்கேயுமே நிறைய குட்டி குட்டியாக வந்துட்டு குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ப்ளஸ் குழந்தைங்க விளையாடுற மாதிரி குட்டி காரு, பைக்கு, சைக்கிள் எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் நாங்கள் வந்து போகல. ஃபஸ்ட்டு போட்டுக்கு தான் போகணுன்னு போயிருந்தோம். வீக் டேஸ்லேயே அங்கே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ஒரு 45 minutes கிட்ட வெயிட் பண்ணோங்க. வெயிட் பண்ணி நாங்கள் வந்து போட் எடுத்தாச்சு. ரோ போட்டும் இருக்குது, பெடல் போட்டும் இருக்குது. பெடல் போட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்துட்டு எங்கேயா போய் மாட்டிக்கிட்டு வந்து அந்த இதை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், ரோ போட்டே எடுத்துக்கிட்டோம். ஒரு இண்டிவிஜுவல் போட்டாகவே எடுத்துக்கிட்டோம். 8 பேர் வந்து போகலாம் இந்த ரோ போட்டில். நாங்கள் வந்துட்டு 4 பேர் தான். ஆனால் 8 டிக்கெட்டுக்கு பே பண்ணி நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். ஒரு 20 minutes அங்கே வந்து அந்த போட்டில் வந்து நம்மளுக்கு எல்லாமே சுற்றி காட்டுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் ஏலகிரி போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேசஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.